உங்களுடைய நேவிகேஷன் பார்க்குவாங்க இந்த சைடு இந்த கார்னர்ல. இதுல போய் நீங்க யூசர்ல போங்க. யூசர் டூல்ஸ்ல போங்க. டூல்ஸ்ல போய் நம்ம செக்யூரிட்டி கன்சர்ன் தான் யூசர். செக்யூரிட்டி கன்சர்ன். யூசர். இப்போ உங்களுடைய இதை கொடுங்க. VAS அந்த இது உங்க நேம் என்டர் அந்த நம்ம என்டர் த 3 more characters ஆஃப் இது. என்னோடது கொடுக்கணுமா? உங்களதா கொடுங்க. கொடுத்துட்டேன். இங்க டிஸ்பிளே நேமுக்கு போங்களே ஒரு செகண்ட்ஸ். இங்கிட்டு இதுல யூசர் நேமா இல்ல நம்ம யூசர் நேம் தானே இருந்தது. கொடுங்க. இங்க இப்ப சர்ச் கொடுங்க திருப்பி. உங்களுக்கு கிரியேட் ஆனது வந்துருச்சா? இப்ப கிளிக் பண்ணுங்க. அந்த டபுள் கிளிக் PAI இந்த டிஸ்பிளே நேம் கிட்ட வச்சு கிளிக் பண்ணுங்க. நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சா? என்னென்ன ஆட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஆமா. எடிட்டுக்கு போங்க. இப்ப எடிட்ல இருந்து ஏதாவது ஒண்ண வந்து நீங்க ரிமூவ் பண்ணிருங்க. இதுல இருந்து அந்த ரோல்ல இருந்து நீங்க கேட்டீங்களா, ஏன் எனக்கு இத்தனை காமிக்குது, என்னென்ன ரோல் இதுக்கு அசஸ் ஆகுதுன்னு கேட்டீங்களா உங்க ஐடியில மேல. இப்ப நான் அந்த ஐடி செக்யூரிட்டி மேனேஜரை எடுத்து பாக்குறேன். எடுத்து பாருங்க. சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருவா? சிம்பிள் கொடுங்க. சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு இப்ப டன் கொடுத்துட்டு நீங்க வெளியே வந்துட்டு உங்க ஐடிக்குள்ள போய் லாகின் பண்ணி பாருங்க. என்ன நம்மளுக்கு வித்தியாசம் உங்களை வச்சு நான் தெரிஞ்சுக்குவேன். செக்யூரிட்டி கன்சோல்ல போய் யூசர்ல போயிட்டு யூசர் நேம் AI எடிட். சேவ் அண்ட் க்ளோஸ். இப்பயும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வருது. அப்ளிகேஷன் கீழே வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் இல்லை. பட் இந்த இதுல செக் பண்ணி பாக்குறேன். நீங்க அது வந்து சேவ் பண்ணிட்டீங்களா? அந்த இதை பண்ணிட்டேன். சரி. சேவ் பண்ணீங்களா? சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணீங்களா? எப்படி பண்ணீங்க? ஆமாமா, சேவ் பண்ணி லாஸ்ட்ல டன் கொடுத்து தான் க்ளோஸ் பண்ணேன். ஓகே. அப்ப வந்து அதுக்குள்ள நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் இது ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் இதுல வந்து கீழே நீங்க இந்த விவி போங்களே ஒரு செகண்ட். அதுக்கு கீழே வந்து நம்ம அந்த அப்ளிகேஷன் இப்ப பாருங்க. ஓகே, புரியுதா? சம்டைம்ஸ் வந்து எப்படின்னா லாகின் வந்து நம்ம வந்து லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணும் போல நம்மளுடைய டெஸ்டிங் யூனிட் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ண ஸ்லோவா இருக்கும்.
இப்ப நீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அது எதுக்காண்டி அந்த இதை எடுத்துட்டா என்ன வராதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்ப ம் நீங்களே சொல்லுங்க என்னென்ன டிஃபரெண்ட் அதுக்கும் இதுக்கும். ம் மேம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட் இல்ல, அப்புறம் இன்னும் சில ஆப்ஷன்ஸ்லாம் காமிச்சிச்சுல, ஆமா. அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எதுவுமே இல்ல. இதெல்லாம் அப்ப அப்ப இதெல்லாம் வந்து எதுவுமே குடுக்கலனாலும் இதெல்லாம் வந்து ஜெனரல் ஆப்ஷன்ஸ் ஆ, கரெக்ட்டா? இதெல்லாம் வந்து ஜென்ரலா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான். ஆ ஆக்சஸ், அக்சஸிபிலிட்டி ஆ, செட்டிங்ஸ், செட் இது வந்து பிரிஃபரன்ஸ், எப்படின்னா பிரிண்ட் மீ, பேசிக்கா ஹெல்ப், அப்ளிகேஷன் ஹெல்ப், அபவுட் திஸ் அப்ளிகேஷன். இது வந்து எப்படின்னா இதெல்லாம் நீங்க வந்து ஜெனரலான இது. ஆமா ஆமா. இத வேற ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த வியூ அந்த செட்டிங்ஸ் இதுக்குள்ள போங்களே ஒரு செகண்ட், உங்களுக்கே அது சொல்லி சொல்லி திருப்பி அது என்னன்னு நீங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பேசிக்கா இந்த ஆப்புக்குரிய இதுதான் ஆக்சஸ் ம், அசிலிட்டி செட்டிங்னா இந்த ஆப்புக்குள்ள என்ன செட்டிங் அதாவது அவ்வளவுதான். இந்த ம், ஹோம் பேஜ் கூட ரொம்ப சுருங்கிரும். இந்த ம், இது கூட நாலே நாலு இது மட்டும் தான் வரும். இந்த ஆர்டர் மேனேஜ்மெண்ட், சப்ளை சேஞ்ச், எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் வரவே வராது. ஓகேவா? ம், ரொம்ப ம், சிறுசா ஷார்ட் அண்ட் இதா தான் வரும். ஓகேவா? நம்ம எதுக்கு எந்தெந்த ரோல் ஆட் பண்றோமோ அந்தந்த ரோலுக்கு கீழே தான் இந்த இதோடைய நம்மளுக்கு இந்த இடத்துல டிஸ்ப்ளே வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ரோலுக்கு ஏத்தாப்புல என்னென்ன ஒர்க் அசைன் ஆகுமோ அது வந்து ஓபன் ஆகிற வே வந்து அந்த ரோல் பார்த்து தான். புரிஞ்சிருச்சா? ம். ஓகே. நீங்களே உங்களுக்கு எப்படி புரியுதோ நீங்க சொல்லுங்க. நான் அது கரெக்டா தப்பான்னு நான் சொல்லிடுறேன். ஓகே. இது வந்து இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து பேசிக்கா இந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான செட்டிங்ஸ். கரெக்ட். மத்தபடி நம்ம வொர்க் பண்றதுக்கு உண்டான பெருசா எது செட்டிங்ஸ்னா நம்ம போய் இனிமேல் நம்ம போய் கொடுத்தா மட்டும்தான் அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு விசிபிள் கரெக்ட். ஆகும். கரெக்ட் கரெக்ட். இப்ப நம்ம வந்து இதுல ரோலை வந்து ஆட் பண்ணணும். இப்ப என்னென்ன ரோல் ஆட் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். கரெக்டா? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெண்டு ரோல் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் என்னென்ன ரோலுன்னு. நீங்களே ம். சொல்லுங்க. ஐடி செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்னு சொல்லி ஒண்ணு கொடுத்தனா ஃபர்ஸ்ட். இருங்க ஒரு நிமிஷம். டூல்ஸ்குள்ள போயிட்டு இப்ப இதுல செக்யூரிட்டி கன்சோல் இல்லையே, நம்ம எப்படி ஆட் பண்றது? ஏ அப்டேட் பண்ணணும்ல. நம்ம தான் ரோலை வந்து எடுத்துட்டோம்ல. ஐடி செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்டை எடுத்துட்டோம்ல. ம் ம் புரியுது சார்? நீங்க தான் அதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்து திருப்பி செக் பண்ணீங்கல்ல. இப்ப ரோல் நம்ம ஆட் பண்ணணும்ல. உங்க ஐடியில எந்த ஒரு ரோலும் இப்ப ஆட் பண்ணலையே. ஆனா யூர் ஆல்ரெடி லாக்டு. ஆமா அந்த இதுல இல்ல. ஷார்ட் ஷார்ட் பைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. மேம் ம் மேம் கேக்குதா? புரியுது. ஆ சொல்லுங்க. ஷார்ட் பைன்னு சொல்லி இருக்குல்ல. இது யூசர் நேமு. இங்கனக்குள்ளேயும் நம்மளுக்கு ம் டிஸ்பிளே நேம்னு ஒண்ணு இருக்கா? இங்க சைடுல கார்னர்ல இந்த சைடு மேம் ரைட் ஹேண்ட் சைடுல ஆ கீழே. அதுல ம் போய் யூசர் நேம்னு போடணும். டிஸ்பிளே அது நேம்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் இதெல்லாம் அலகேட் பண்றதுக்கு முன்னாடி சும்மா நேம் டம்மியா கிரியேட் பண்ணது. இதுல ம் யூசர் நேம் கிரியேட் பண்ணாதான் உங்க ஐடி தெரியும். சரி ஓகேவா? ம் சர்ச் கொடுங்க. இப்ப சர்ச். ஆ உங்க ஐடி தெரியுதா? ம் இப்ப இதுல வந்து ரோல் ஆட் பண்ணிக்கலாம்ல, ஆமா. எடிட் கொடுத்து ஆட் ரோல். ஐடி செக்யூரிட்டி மேனேஜர். இது எதுக்கு ஆட் பண்றோம்னு உங்களுக்கு தெரியும் கரெக்டா இப்ப மேம்? ஆ ஏன்னா அந்த அந்த செக்யூரிட்டி கன்சோல் அந்த அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இதுல தான் காட்டும் கரெக்டா? ஓகே. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு ஆள் இதெல்லாம் வந்து ஃபைண்ட். பேசிக்கான நம்மளுக்கு மேண்டட்டரியா தேவைப்படக்கூடிய இது. ஓகேவா? ம் ம். ரெண்டாவது ஒண்ணு என்ன ஆட் பண்ண. ஆட் ரோல் மெம்பர்ஷிப் டன் ம். கொடுத்துட்டேன். தென் நெக்ஸ்ட் ரோல் ஆட் பண்றேன்.
ம். இல்லைன்னா அப்ளிகேஷன் ம். இம்ப்ளிமெண்டேஷன் இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்ட். நீங்க டைப் பண்ணோடனே கீழே வரும். நீங்க அதுல சும்மா கிளிக் பண்ணாவே போதும் நம்மளுக்கு. அதுல நம்மளுக்கு இந்த ரெண்டுல எதுவும் உங்களுக்கு இதை எது கிளிக் பண்ணணும்னு தெரியும். ஆட் ரோல் ஆட் ரோல் மெம்பர்ஷிப். மேல மேல போங்க. டென்னெல்லாம் கொடுக்க தேவையில்ல. ஆட் ரோல் கொடுங்க. திருப்பி ஒரு ஆட் ரோல் கொடுங்க. இது வந்து பேசிக்கா 2 இது நமக்கு தெரியணும். கண்டிப்பா இது வந்து உள்ள போறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது. 3 சரி. வந்து 3, 4 வந்து இன்னும் மொத்தம் வந்து நம்ம 5 கிரியேட் பண்ணுவோம் மேம். ஓகேவா? இப்ப 2 இது நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம 2 இது முக்கியமானது. அது வந்து நம்ம தேவைப்பட வேண்டியது. இது வந்து மேனிட்டரியா இது ஒரு 2மே நமக்கு தேவைப்படும். மீது எல்லாமே இன்னி நம்ம ஜிபே அதாவது ஏபிக்கும் ஏஆருக்கும் ஜெனரல் லெஜரோ பிக்ஸ்டு அசெட்டோ எல்லாத்துக்குமே வந்து ஓபன் பண்ணக்கூடியது வந்து ஜெனரல் லெஜர் தான். இப்ப ஜெனரல் லெட்ஜர் ஆட் பண்ணனும் நம்ம. ஆமா, கரெக்ட்டா? ஜெனரல் அக்கவுண்டிங். ஜெனரல் ஜெனரல் அக்கவுண்டிங் அக்கவுண்டிங். இதுல நீங்க டைப் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒரு நிமிஷம். ஜெனரல் அக்கவுண்டிங். ஜெனரல் அக்கவுண்டிங் மேனேஜர் தானே? ஆமா, அக்கவுண்டிங் மேனேஜர். அக்கவுண்டிங் மேனேஜர் இதுல ஜெனரல் அக்கவுண்டிங் மேனேஜர். ஆமா. ஜிஎல் காமிக்குது. ஓரா தானே காமிக்கணும். அது ஓஆர்னு அதை கிளிக் பண்ணுங்க சும்மா. ஜிஎல் கிளிக் பண்ணிடவா? ஜிஎல் சும்மா ஜெனரல் இந்த கிளிக் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, ஒன்றும் ஆப்ஷன் பிரச்சனை கிளிக் இல்லை. பண்ணவா? கிளிக் பண்ணுங்க. எதுனாலும் நம்ம பின்னாடி இது பண்ணிக்கலாம். எப்படினாலும் ரோல் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். உள்ள போனோம்னா எது நம்ம தப்பு பண்ணிருக்கோம் தெரிஞ்சிடும். அடுத்து ஜெனரல் அக்கவுண்டிங். டன் கொடுக்க தேவையில்லையா? டன் கொடுக்க தேவையில்ல. நீங்க சும்மா அதுல மேல இது பண்ணுங்க. ஆட் ரோல் மெம்பர்ஷிப் கொடுத்துட்டேன். இப்ப ஆமா, add role அப்படியே கொடுத்துட்டீங்களா? சும்மா அப்படியே ஜெனரலா திருப்பி சர்ச் பண்றேன். இப்ப நீங்க அந்த இது டன்னு கொடுத்தாலும் திருப்பி நம்ம போய் ஆட் ரோல் தானே கொடுக்க போறோம். புரியுதா? நீங்க இப்ப நீங்க உங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னா உங்களுடைய பேக் ஸ்கிரீன் அப்படியே பாருங்களே. இந்த இதுக்கு பின்னாடி இருக்கிறதுல நம்மளுக்கு 3 இது ஆட் விசிபிள் ஆயிடுச்சு, ஆட் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அதனால நீங்க ஆட் ரோல் கொடுத்தாவே இங்க ஆட் ஆயிரும். 1 மினிட் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம். சொல்லுமா. நான் ஒரு நம்ம டன் கொடுக்கலனாலும் பின்னாடி ஆட் ஆனது எனக்கு தெரியுது. ஆமா. இப்ப ஜெனரல் அக்கவுண்டிங் அடுத்து ஆட் பண்ண வேண்டியது. ஜெனரல் அக்கவுண்டிங், வெறும் ஜெனரல் அக்கவுண்டிங்கா? ஆமா. உங்களுக்கு இது ஒரு சார் சொல்லியிருப்பாங்களே, தீபக் சார். ஆமா, அவங்க வந்து தீபக் வந்து ஜெனரல் அக்கவுண்டன்ட் ஓரா ஜிஎல் ஜெனரல் அக்கவுண்டன்ட் ஜாப் கரெக்ட். ஜெனரல் அக்கவுண்டன்ட். அதுதான் நம்ம ஆட் பண்ண வேண்டியது. அக்கவுண்டன்ட்ல ஓஆர்ஏ ஜெனரல் அக்கவுண்டன்ட் அவ்வளவுதான். ஓகே. இப்ப நீங்க டன் கொடுத்து வெளியே வந்துருங்க. நம்மளுக்கு தேவை இதுல வந்து 4 இதுதான். இல்ல, நான் முன்னாடியும் ஜெனரல் அக்கவுண்டிங் மேனேஜர் தான் கொடுத்திருக்கேன். ஓகே ஓகே. ஆனா வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஓஆர்ஏ வந்து நமக்கு அங்க ஷோ ஆகல. கரெக்டா? ஆமா, ஏன் ஆகல? அது வந்து எப்படின்னா நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் அந்த கேப் ஏதாவது ஃபில் பண்ணாம இருந்தாலும் அந்த இடத்துல அப்படிதான் காமிக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப அந்த ரோலை மட்டும் நம்ம வெளியே எடுக்கணும். அதுக்கு நீங்க கேன்சல் கொடுத்து வெளியே வந்துடும். இந்த இருக்கும். சரியா? இப்ப ஜெனரல் அக்கவுண்டிங் மேனேஜர் தனியா ஆட் பண்ணும், ஜெனரல் அக்கவுண்டன்ட் தனியா ஆட் பண்ணுமா? ஆமா ஆமா. ஏன் இது ரெண்டும் ஆட் பண்றோம்? இது வந்து எப்படின்னா ஜெனரல் அக்கவுண்ட்ன்றது நம்ம வந்து ஜேவி கிரியேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் பிடிஆர் வந்து யூஸ் பண்றதுக்கு ஒரு புரியல. ஜெனரல் அக்கவுண்டிங் மேனேஜர் எதுக்கு? அக்கவுண்டிங் மேனேஜர் இப்ப நீங்க அத வந்து இது பண்ணி ஸ்கிரீன் இத வந்து
டன் கொடுத்துருவா? done. இப்ப நம்ம வந்து இப்ப நீங்க எல்லாமே பண்ணிட்டீங்க, எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க. இப்ப இது வந்து உங்களுடைய ஐடியில இருக்கா இல்ல எதோட இதுல இருக்கு? நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. இப்ப இது வந்து உங்களோட ஐடியில தான் இருக்கு. ம். என்னோட ஐடிக்குள்ள போய் நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன். ஆ, அதாவது என்னுடைய ஐடிக்குள்ள இருந்து உங்களுக்கு ரோலை வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஆமா கரெக்டா? இது வந்து ஆமா. இது வந்து எப்படி பண்ணோம்? நம்ம நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுல இருந்து நம்ம வந்தோம் இந்த ரோலுக்கு? ஃபர்ஸ்ட் உங்களோட இதுல போய் நான் யூசர் நேம் அண்ட் ஐடி கிரியேட் பண்ணிக்கிட்டேன். தென் அதுக்கடுத்து நெக்ஸ்ட். கிரியேட் பண்ணிட்டு நான் தனியா அந்த என்னோட யூசர் ஐடி யூசர் நேம் ஐடி போட்டு அதுல நான் போய் செக்யூரிட்டி டூல்ஸ்ல போயிட்டு கிரியேட் பண்ணேன். நீங்க அகைன் பின்னாடி வந்து உங்களோட அக்கௌண்ட்லயே வந்து நான் வந்து இந்த யூசர் அக்கௌண்ட்ல வந்து யூசர் நேம் போட்டு அதுல அது மூலயமா கிளிக் பண்ணி நான் சில இதெல்லாம் வந்து அது என்னது ஆட் ரோல்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த ரோல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணேன். அகைன் இப்ப ஆட் பண்ணிருக்கேன். கரெக்ட். கரெக்ட் ஃபார்மேட் ம் தான். நம்ம போறது புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஓகேவா? ம் இப்ப ம் வந்து நம்ம எல்லாமே பண்ணினது வந்து ஒரே ஒரு, அதாவது என்ன சொல்றோம்னா செக்யூரிட்டி கன்சர்ன்குள்ள நம்ம இது பண்ணோம். எல்லாமே பண்ணி ம் முடிச்சு எல்லாமே ஆல்ரைட், இது ஃபுல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து ம் உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷனுக்கும் நம்ம போற வே எல்லாமே நீங்க ஆட் பண்ணிட்டீங்க, எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப லாக் அவுட் பண்ணிட்டு உங்களுடைய யூசருக்கு வாங்க. சைன் அவுட் பண்ணிட்டேன். ம் என்ன இப்படி காட்டுது? ஏன் இப்படி காட்டுது? எந்த ஆப்ஷனுமே காமிக்க மாட்டேங்குது. நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹோம் டேப்க்கு வாங்க. ஹோம் டேப் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ரீஃப்ரெஷ், ஏன்னா நமக்கு ஆட் பண்ணது வந்து அங்க சேவ் ஆயிருக்கான்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். அந்த டேபவே ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. கொஞ்சம் அந்த இருக்கு பாருங்க, ஆரோ மேல அந்த சர்க்கிள், அதை ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. அதேதான் அகைன் காட்டுது. சைன் அவுட் பண்ணிட்டு ஓகே கிரியேட் ஆயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சுச்சு. இது வந்து ம் நம்மள ஐடி மட்டும் லாகின் பண்ணி உள்ள வர்றதுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. தென் ம் இப்போ வந்து நமக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா அடுத்து வந்து நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எப்படின்னா என்டர்பிரினர்ஷிப்னு ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம். கரெக்டா? என்டர் என்டர் என்டர்பிரினர்ஷிப். ஆமா. ம் என்டர்பிரைசஸ் அந்த கம்பெனியோட இதை நம்ம கிரியேட் பண்ணுவோம். கம்பெனி, ம் ஒரு கம்பெனி அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நேம் தானே செலக்ட் பண்ணுவோம். ஆமா. இதா இப்ப டாடா, அது போக வேற ம் என்ன இருக்கு? டாடா கம்பெனி இருக்கு, வேற என்ன மகேந்திரா கம்பெனி இருக்கு. இப்ப ம் கார் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 கார் கம்பெனி பேரை வச்சுக்கோங்க. பேரை ம் தான் ஹுண்டாய் ஹோண்டா. கரெக்டா நம்ம அதை ம் கிரியேட் பண்ணணும். இப்ப எப்படின்னா இதுக்குள்ள நம்ம கம்பெனியை வந்து இதுக்குள்ள ஆட் பண்ணணும். அந்த நேமை ம் வந்து ஆட் பண்ணணும். கரெக்டா? ம் அதுக்கு வந்து வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த விவின்னு ஒண்ணு போனோம் இல்ல, செட்டிங் அண்ட் இதுன்னு ம் ஆக்சன், அதுல போங்க. ம் இதுல இப்ப நம்ம பார்க்க வேண்டியது செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். அதுல போய் கிளிக் பண்ணுங்க. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள லாகின் பண்ணி உள்ள வந்தோடனே நமக்கு வந்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்ற நேமோ அல்லது அந்த செக்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கம்பெனிக்கு கீழே இருக்கக்கூடிய பிரான்ச் ஆஃப் இது கம்பெனிஸ் இப்ப இங்க இருக்கும், சென்னையில இருக்கும். இதே இது வந்து ம் ஆல் ஓவர் கண்ட்ரில இருக்குன்னா, இப்ப இந்தியா, யூஎஸ், யூகே இந்த மாதிரி இருக்குனாலும் எந்த இதுனாலும் ஃப்ளோ ஆஃப்
இது வந்து இந்த மாதிரி தான் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண ஏ உடனே. இப்ப வந்து செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்குள்ள தானே போக சொன்னீங்க? ஆமா ஆமா. இப்ப வந்துருச்சா? ம். இதுல வந்துருச்சு செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்குள்ள நீங்க உள்ள வந்துட்டீங்க. ம். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுற மாதிரி தெரியுது. கரெக்டா? நீங்க அதானே கேட்க வரீங்க? ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கிறேன்னா. ம், ம், ம்.